இன்றைக்கி நம்ம காளான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். காளானை முதல்ல நம்ம எடுத்து அதை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். காளான் மேலே கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ காளான் செய்ய போகிறீங்களோ அப்போது நீங்கள் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். முன்னாடியே நீங்கள் க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சா கருப்பாயிரும் காளான். இப்போ நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சத்தும் கூட. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டேன். அது நல்லா ஆயிலும் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம பட்டை, பூ, இலை அந்த மாதிரி ஐட்டம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் ரெட் சில்லி மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள். இது இப்போ நான் சேர்க்குறது அரை ஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இது மசாலாலாம் நல்லா அதில் உள்ள வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இது வாட்டரும் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காளானெல்லாம் அதில் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாலாம் அதில் படுற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காளானில் நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையே இல்லை. தண்ணி ஊற்றாமலேயே நம்ம விட்டோம்னா காளானே அது தண்ணி விடும். அதனால நமக்கு தண்ணி மட்டும் அதில் ஊற்றிடக்கூடாது. இல்லைன்னா ரொம்ப கிரேவி மாதிரி நம்மளுக்கு தொக்கு மாதிரி கிடைக்காது, ரொம்ப தண்ணி ஆயிரும். அப்புறம் காளான்லாம் ரொம்ப சுருங்கி போயிடும். அதனால் தண்ணியே இதுக்கு ஊற்றணும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, ஆனாலும் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப்பு தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இது நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இப்போ நல்லா கெட்டியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸியானது கூட, டக்குன்னு செஞ்சிடலாம். இது தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதத்துக்கு கூட நம்ம இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொத்தமல்லி தூவி இப்போ நம்ம பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.